தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அரசியல் நடந்து முடிஞ்சு முடிவுகளும் வெளியே இருக்குது. பெரும்பான்மை யாருக்கு கிடைக்க போது, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டுக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம கூட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரமன் ஐயா நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் குகன், எப்படி இருக்கீங்க? இந்த 2026 தேர்தல் இதுவரைக்கும் தமிழகம் பார்த்துட்டாத ஒரு தேர்தலாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்டாலினே தோற்பாருன்னு யாருமே நம்பியிருக்காங்க. யாரும் அவர் உட்பட யாருமே எதிர்பார்க்கல. ஆட்டி சென்னை வந்து திமுகவோட கோட்டை, திமுக திருச்சி வந்து நேருவோட கோட்டை, மதுரை டெல்டாவே நேருவோட கோட்டை, மதுரை மூர்த்தியோட கோட்டை. டெல்டாவில் என்ன திமுக ஒன்றும் வரல. அதான் யாரெல்லாம் இது என் கோட்டை அப்படின்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் இன்றைக்கி வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. திமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஏன்னா இங்கே ஸ்டாலின் தோத்துட்டாரு, அங்கே மூர்த்தி தோத்தாச்சு, அன்பில் மகேஷ் தோத்தாச்சு. கிட்டத்தட்ட இருந்த 30 அமைச்சர். ஒரே ஒரு நிமிஷம், இந்த அன்பில் மகேஷ் தோற்றத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லாமல் இருந்தால் எனக்கு தூக்கம் வராது. ஒரு காலத்தில் அன்பில் மகேஷ் கிட்ட வந்து வேலை பார்த்த அவர் பேர் வந்து நாவல்பட்டி விஜயகுமார்னு, விஜய் என்ற விஜயகுமார் ஒரு தடவை ஏதோ போஸ்டரில் வந்து அன்பில் மகேஷ் ஃபோட்டோ வந்து போட விட்டுட்டாரா, இல்லை வந்து கேஎன்ஆர் ஃபோட்டோ பெருசாக போட்டு அன்பில் மகேஷ் ஃபோட்டோ சின்னதாக போட்டாரா, அது அங்கே வழக்கமான உள்கட்சி பிரச்சனை இருக்க திருச்சியில் அதுமாதிரி போட்டாருன்னு சொல்லி கடுப்பாகி அவர் வந்து வேறு ஏதோ காரணம் சொல்லி கட்சியை விட்டு நீக்கிட்டாராம் அன்பில் மகேஷ். ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரிவில் அவர் எங்கேயோ சுற்றி கித்தி போய் கடைசியில் தாவேகளை வந்து சேர்ந்து அவர் வந்து அன்பில் மகேஷை தோக்கடிச்சிருக்காரு. யார்? ஒரு காலத்தில் வந்து போஸ்டரில் என் படத்தை சரியாக போடலைனோ வந்து கட்சியை விட்டு நீக்கிய அன்பில் மகேஷை நாவல்பட்டி விஜய் வந்து தோக்கடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் ஐயா பெரிய கருப்புன்னு பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை மந்திரியாக இருந்தார், இப்போது ஊரக ஆட்சி ஏதோ ஒரு மந்திரியாக இருந்தார், சிவகங்கை பகுதியில் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தார். அவர் வந்து திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை முழுக்க தூங்கவே முடியாதுங்க. நான் வந்து ஒரு பரிதாபத்தில் சொல்கிறேன். எனக்கு அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவருடன் பழக்கம் உண்டு. அவர் நிறைய முறை சந்திக்கும் வாய்ப்புகள், நான் நிறைய இந்த கோயில் குடமுழுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் போது, அப்போ அறநிலையத்துறைன்னா ஆட்டோமேட்டிக்காக குடமுழுக்க வரும்போது வாங்க திருசக்தி உட்காருங்கம்பார். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு, ஒரு நட்பு உண்டுன்னு வைங்க. ஒரே ஒரு ஓட்டில் தோற்றுருக்காரு. அதையும் வந்து மறுபடியும் விவிபிஏடியை வந்து எண்ணியும் மறுபடியும் அதே ஒரு ஓட்டுன்றது ரீகன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு பதிலாக அவர் 10,000 ஓட்டில் தோற்றுருந்தால் அவர் நிம்மதியாக இருந்திருப்பார். அதுவும் அந்த ஒரு ஓட்டும் ஃபாரின்லேருந்து யாரோ ஒரு ஆள் வந்து போட்ட ஓட்டு. ஆமாம், விஜய் வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுனால அவர் ஃபாரின்லேருந்து வந்து போட்ட ஒரு ஓட்டு தலையெழுத்தையே மாற்றிருச்சு. மறுபடியும் விவிபிஏடி எண்ணியும் வந்து பிரயோஜனம் இல்லை. இது வந்து திமுக. இப்போ திமுகவில் நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்விக்கு வர இந்த உதிரி விஷயங்களை விட்டுட்டு நேரடியான விஷயம் வரும்போது திமுகவில் ஒரு பெரிய ஒரு இம்ப்ளோஷன்னு சொல்லுவாங்க. வெளியில் வந்ததுன்னா அது எக்ஸ்ப்ளோஷன், உள்ளுக்குள்ளேயே வந்ததுன்னா இம்ப்ளோஷன், உள்ளிருந்தே வெடிப்பது. ஏன் வந்திருக்குன்னால் இந்த என்ன பண்ணாங்க, அதிமுக பக்கம் யாருமே வந்து இந்த அது என்ன சொல்லுது, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நிறுவனங்கள் போகக்கூடாது. இப்போ ஒரு காலத்தில் ஐபேக் இருந்தார், பிரசாந்த் கிஷோர், அவரே வந்து 1200 கோடி ரூபாயும் விட்டு அடைஞ்சு டெபாசிட்டு போய் அவர் வந்து கட்சியை கலைக்கிறதுனால வந்துட்டார். ஐபேக் யாருக்கோ விற்றார். அவங்க வந்து மம்தாவோட சேர்ந்துக்கிட்டு ஆலோசனை சொன்னால் பரவாயில்ல, பணப்பரிவர்த்தனையில் சிக்கி இடியில் மாட்டினாங்க. அப்போ தான் அந்த அம்மா வந்து உள்ளே வந்து கலாட்டா பண்ணி அந்த ஃபைலு அந்த சீஸ் பண்ண கம்ப்யூட்டர்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அது உச்சநீதிமன்ற கண்டனம், மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. உச்சநீதிமன்றமும் கொடுத்தது, அதை தவிர மக்களும் தீர்ப்பு கொடுத்தாங்க. அது இல்லை, அதில் எதுக்காக சொல்கிறோன்னா இதெல்லாம் நடந்தது. ஐபேக்கு அது ஒரு விதமாக போயிடுச்சு. இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க, திமுகவில் வழக்கமாக அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போது சன் பிக்சர்ஸு, சன் டிவிக்கு எதிராக வந்து ஒரு இது அப்போது அந்த இவருக்கு தியானந்தி மாறன் இருக்கும்போது அவர் வீட்லேயே 450 டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ரன் பண்ணி பண்ணாருன்னு ஒரு வந்தது இல்லையா. அப்போ எனக்கு வந்து சில தொடர்புகள் மூலமாக வந்த செய்தி அப்படின்னா அது திமுகவுடைய மாடல். அது சன் டிவிங்கிறது திமுக தானே, ஒரு கிளை தானே, ஒரு கிளை குடும்பம் தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபல வக்கீல்கள், பெரிய வக்கீல்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். அந்த சீனியர் கவுன்சில்னு சொல்லுவாங்க. சீனியர் கவுன்சில் ஒரு 50-100 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. இப்போ என்டையர் தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் இப்போ வாதிடக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சீனியர் கவுன்சிலுங்கிறது ஒரு 50-100 பேர் இருப்பாங்க.
இதில் ரொம்ப பிரபலமானவங்க வெயிட்டேஜ் உள்ளவங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் கூப்பிட்டு ஆளுக்கு மாதம் 10 லட்ச ரூபா ரீட்டைனர் ஒரு அக்ரிமெண்ட் போடணும். எப்போ வேணாலும் உங்களை யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ கபில் சிபால் மாதிரி அந்த மாதிரி ஒரு சிங்வி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய வக்கீல்கள், இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய வக்கீல்கள், கட்சி சார்பட்டு இருக்கக்கூடிய வக்கீல் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே இங்கே 10 லட்சம்னா அங்கே 20 லட்சம் சுப்ரீம் கோர்ட்டில் ரீட்டைனர் அக்ரிமெண்ட்டு. அவங்கள யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவன் வந்து வேறு யாருக்கும் திமுகவுக்கோ இல்லை சன் குரூப்புக்கோ எதிராக வந்து அவன் எங்கேயுமே அப்பியர் ஆக முடியாது. இப்போ அவன் எதிராக அப்பியர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 10 லட்சம் இன்ட்டு 50 பேரோ 20 பேருக்கோ இங்கே, அங்கே வந்து 20 லட்சம் இன்ட்டு எவ்வளோ பேருக்கோ அங்கேன்னா இவங்களுக்கு இது சில கோடிகள் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு எதிராக பிரபலமான நல்ல வாதாடும் திறமை உள்ள வக்கீல்கள் யாரும் வரதுக்கான வாய்ப்புகள் அதாவது இல்லாமையே போகாது, குறைஞ்சிரும். ரொம்ப தடுக்கிறதுக்கு எந்த அளவுக்குலாம் தடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு தடுக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இந்த தடவை என்ன பண்ணாங்க, சுனில் கனகலு அவர் முன்னால் திமுகவுக்கு இருந்தார், அப்புறம் மறுபடியும் அதிமுக ஆலோசகராக போனார், மறுபடியும் திமுக வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு 3 கம்பெனி இதெல்லாம் போட்டு 4 கம்பெனியை ஆலோசகராக போட்டாங்க பொலிட்டிக்கல் ஆலோசனைக்காக. இதை தவிர ஏற்கனவே அவங்களுடைய சொந்த நிறுவனமான சபரீசன் வகைராவை சேர்ந்த பெண் நிறுவனம். இது எதுக்கான அதிமுக வந்து எந்த நிறுவனத்தையும் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் வந்து அப்பாயின்ட் பண்ண முடியாத அவங்கள ஒரு சிக்கலில் கொண்டு வரணும்னு அவங்க வந்து இந்த பிரமாணியான அப்புறம் வெளியிலேருந்து அவங்க கொண்டு வந்து அது நிறுத்தினாங்க. இந்த வெற்றி தோல்வியை பற்றிலாம் அவனுங்க இளைஞர் அணி சார்பாக நிறைய பேரை நிறுத்தணும்னு உதயநிதி அவர்கள் இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அவர் ஒரு லிஸ்ட்டு சபரீசன் ஒரு லிஸ்ட்டு இந்த 60 பேர் பெண்ணு இது இவங்களெல்லாம் வச்சு இந்த வச்சு ஒரு 60 பேர் லிஸ்ட்டு, அவங்க கிச்சன்லேருந்து ஒரு லிஸ்ட்டு. இந்த தடவை வந்து சபரீசன் நேரடியாக போய் அவருடைய நண்பர் பள்ளிக்கால நண்பரான அவர் பேர் என்ன அண்ணா நகர் மோகன் எம்எல்ஏ முன்னால் இருந்தார், அவர் பையன் கார்த்திக்காக வந்து பிரச்சாரம் பண்ணியும் அங்கே பணம் செலவு பண்ணியும் தோத்துட்டார். அதுவும் இது ஒய்ஃபையும் கூட கூட்டிகிட்டு போனார். இது வரைக்கும் இல்லை, அது ஏன்னு கேட்டால் அவங்க 3 பேருமே பள்ளித்தோடர்கள். இப்போ செந்தாமரை செல்வி ஸ்டாலின் அவருடைய மகள் சபரீசன், அதுலேருந்து வந்த காதல் திருமணம் தான் அது. அப்போது இவர் வந்து காதலுக்கும் உதவியாக இருந்தார், பள்ளி நண்பராகவும் இருந்தார் இவர். அது ஒன்றும் தவறில்லாத அந்த பருவத்தில் நடக்கக்கூடிய விஷயந்தான். அது வந்து பள்ளி நண்பர் என்கிற முறையில் அவர் குடும்பம் போனார், அவர் தோத்துட்டார். விஜி ராஜேந்திரன் திருவள்ளூரில் அவர் வந்து திமுக தலைமை குடும்பத்துடன் குறிப்பாக கிச்சன் கேபினெட்டுடன் நெருக்கமாகனா ஒரு நல்ல உறவு வைத்திருக்கிறார். அவருக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காமல் துர்கா அம்மையார் வந்து துர்கா ஸ்டாலின் முதல்வரின் மனைவி வந்து இது வரைக்கும் நடக்காத விஷயம், அவர்கள் நேரடியாக போய் பிரச்சாரம் செய்தார்கள் வீதி வீதியாக. ஆனால் அவரும் தோத்துட்டார். ஸோ இப்படி வரும்பொழுது இந்த லிஸ்ட் எடுத்து இவங்க உள்ளுக்குள்ளே இப்போ ஏன் தோற்றோம், எங்கெல்லாம் தோற்றோம், அப்படி எல்லா கட்சியுமே ஒரு ஆய்வு பண்ணுவாங்க, ஒரு பகுப்பாய்வு செய்வாங்க. அது இயல்பான விஷயம். பார்க்கும்பொழுது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பெண் நிறுவனமோ இல்லை மற்ற அந்த 3-4 நிறுவனங்கள் இவங்க அமைச்சாங்களா, இவங்க சொன்ன கேண்டிடேட்டு தான் அதிகமாக அடிபட்டுருக்காங்க. ஈஸியாக தோத்தது, அதாவது தோற்றுருக்காங்க, டெபாசிட் இழந்தது. ஆமாம், அப்படி இழந்திருக்காங்க. அப்போ வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்போ உதயநிதியுடைய இது என்னென்னா, நான் அன்றைக்கே சொன்னேன், முன்னால் ஒரு தடவை நம்ம பேசியிருக்கோம், ஒரு முக்கியமான எம்பி வீட்டில் வந்து கிட்டத்தட்ட மாப்பிள்ளைக்கும் பையனுக்கும் சட்டையை பிடிச்சிக்கிற அளவுக்கு ஒரு தகராறு வந்தது எங்கள் வீட்டுக்கிட்ட தான் கூட நான் சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம், ஒரு உலக பாதுகாவலருங்கிற பெயர் கொண்ட ஒரு எம்பி வீட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும். ஆமாம், அதை வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ அந்த 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 கசப்பு வந்து இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ இந்த தேர்தலுக்கு இந்த நேற்று இந்த 2 நாளில் வர செய்திகள் வந்து என்னென்னா, அப்போவே சொன்னேன்னு கேட்டியா, இது வழக்கமாக சொல்லுவாங்க எல்லாருமே, எல்லா இடத்துலையும் உண்டு, ஜெயிச்சிட்டா கிரெடிட், ஜெயிச்சிட்டா இல்லைன்னா பார்த்தா நான் அப்போவே சொன்னேன் பற்றியா அப்படின்னா அது மனித இயல்பு. இப்போ உதயநிதி அவர்களுடைய சார்பில் இளைஞர் அணி சார்பாக நிறைய பேரை நிற்கணும்னு சொன்னேன், நீங்கள் அதை வந்து நான் சொன்ன லிஸ்ட்டில் இவ்வளோ பேரை விட்டீங்க, அதுக்கு பதிலாக அவர் லிஸ்ட்லேருந்து அதிகமாக கொடுத்தீங்க, அதனால தான் நம்ம தோற்றோம். இவங்க லிஸ்ட்லேருந்து கொடுத்துருந்து அப்படியும் தோற்றுருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடந்தாலும் இதான் நடந்திருக்கு. இல்லை எதிர்ப்பலைன்னு வரும்போது திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பலை தானே தவிர அது சபரீசனுக்கு எதிரான அலையா உதயநிதிக்கு எதிரான அலையானா, இன்ஃபேக்ட் உதயநிதிக்கு எதிரான அலை அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் துணை முதல்வர்ன்ற பதவியில் இருந்தார் அவர்.
சபரீசன் எந்த பதவியிலும் இல்லாமல் பின்னாலேருந்து கிங் மேக்கர் மாதிரி ஆப்ரேட் பண்ணியிருந்தார். ஸோ அது நீங்கள் வந்து அவங்களுக்குள்ள, ஆனால் அவங்களுக்குள்ள நான் சொன்னதை நீ கேட்கல, நீ சொன்னதை நான் கேட்கலன்னு இப்போ இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கப்படுகிறது. வரதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்டாலின் தோத்தாச்சு, எதிர்க்கட்சி தலைவராக அவரால் ஆக முடியாது. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி தான் ஆக போகிறாருன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த திமுக தலைவருங்கிற இதுக்கு உதயநிதி வளர்ந்து இதாகிறாரு. அந்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடிய கனிமொழி, சபரீசன் 2 பேருக்கும் இப்போ இல்லை, இப்போது 3 இருக்காங்க. இந்த 3ல் வந்து உதயநிதி தான் நேரடி வாரிசாக வருகிறார். இப்போ எதிர்க்கட்சி தலைவராகவும் வந்துட்டார் ஸ்டாலின் தோற்றதுனால. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகணும், இது எதிரிக்கு எதிரி நண்பன்ற வகையில் சபரீசன் ஒரு குழுவாக செயல்படுறாரு. கனிமொழி அது தனியாக ஒரு நாடார் அந்த சாதியை வைத்து, இல்லை ஆராசா டிஆர் பாலு கொஞ்சம் இந்த அதிருப்தியாளர்கள் சில பேர்களை வச்சு அப்படி வரக்கூடும். அது 2 ஒன்றா சேர்ந்ததுன்னா உதயநிதிக்கு தலைவலி அதிகமாகும். 3 இருந்தாலும் 3 குழுவாக இருந்தாலும் தலைவலி. அது 2 வந்து அந்த வந்துச்சுன்னா அதுவும் ஒரு பெரிய தலைவலி ஆகும். இது வந்து திமுகவை பொறுத்தவரை வர விஷயம். விசிகாவை பொறுத்தவரை சொல்லிட்டேன், 2 பேருமே விசிகா இல்லாது. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் காணா போச்சு இந்த எலெக்ஷனில். ஆக்சுவலாக காணா போனது விசிகா தான். விசிகா அதான் இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். தாவேக்கால வந்து அதாவது எதேர்ச்சியாக நடந்ததோ எப்படி நடந்ததோ நடந்திருக்கிற விஷயம். ஏன் விசிகா வந்து இந்த தடவை காலி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்ம இது முன்னாலேயே நான் பேசியிருக்கேன். இந்த தேர்தலில் காணாமல் போகும் கட்சி வந்து விசிகா ஒன்று, தேமுதிக ஒன்றுன்னு. தேமுதிக நம்ம சொல்லவே வேணாம், 10ல் 9 அவுட்டுன்னா அதுக்கு ஏதாவது முடிஞ்சு போன மாதிரி தான். மதிமுக ஏற்கனவே அவுட்டு. மையம் வந்து அவரே கலைச்சிட்டு போயிட்டார். அவர் கொண்டு வாங்கிட்டு பாக்கி தெளிவாக சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர் வரைக்கும் வாங்கிட்டு சீட்டெல்லாம் வரலன்னா பரவாயில்லைங்கன்னு கட்சி கிட்டத்தட்ட கலைச்சிட்டாரு. மற்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் இப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க, விடுங்க. நாம் தமிழரும் சொல்லிட்டாரு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு நமக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு வந்து இப்படியே ஓட்டதான் முடிவு பண்ணிட்டாரு. சரி, விசிகா வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும்னால், இப்போ வெற்றி பெற்றிருக்கிற தாவேக எம்எல்ஏக்களில் 29 பேர் வந்து தலித்துகள், அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இந்த தைரியம் வந்து இதுக்கு முன்னால் யாருக்கு இருந்ததுன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் தலித் எழில்மலையை கொண்டு வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் பாமக போனார், மந்திரி ஆனார். அப்புறம் தனபால் அவர்களை வந்து அருந்ததியர் சமூகம்னா அவர் வந்து சபாநாயகர் ஆக்குனாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. விஜய் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அவர் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதனால தான் அந்த வார்த்தை சொன்னேன். ஐயப்ப மலை சபரிமலை போகும்போது தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்தனை தவறுகளையும் வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ அவர் பண்ண போக 29 பேர் பொது தொகுதியில் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸு ஜெயிச்சிருக்காங்க. 23 தனி தொகுதிகளில், அதாவது 108ல் ஒன்று கழிச்சிருங்க. அவர் ஏற்கனவே 2 இடத்துல நின்னார். இப்போ 107 பேர். இந்த 107 பேரில் வெளியிலேருந்து வந்தவன் 93 பேர்னா கூட இந்த சாதி ரீதியாக கணக்கெடுத்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50 பேர் வந்து பட்டியல் சமூகத்தை, அது வந்து பறையராக இருக்கலாம், இல்லை உட்பிரிவுகளாக இருக்கலாம். அப்படின்னா அதில் பறையர் சமூகம் பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், எண்ணிக்கைப்படி அதிகமாக இருக்கும். இப்போ இவங்க எல்லாரும் எங்கே போவாங்க இதுக்கப்புறம்? கொஞ்சம் பாக்கி இப்போ விசிகாவில் இருக்கிறவனும் அங்கீகாரம் கிடைக்கிற பாவமே பேசாமல் அங்கே போயிருந்தால் நான் எம்எல்ஏ ஆகிருப்பேனே இப்படிங்கிற எண்ணம் வரும். அது எப்போவுமே ஒரு இயல்பாக வந்து, அதாவது இந்த ரேட்ஸ் ஜம்பிங் ஃப்ரம் தி சிங்கிங் ஷிப்புன்னு ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு கப்பல் முழுக போகுதுன்னா உள்ளே இருக்கிற எலிகள் தான் முதல்ல குதிக்குமா வெளியில். ஏன்னா அதுகளுக்கு தான் அந்த சென்ஸ் தெரியுமா கப்பல் முழுக போகுதுன்னு. அந்த மாதிரி முழுகும் கப்பலிலிருந்து குதிக்கும் எலிகளாக வந்து விசிகா வந்து அமையும். விசிகா இந்த தேர்தலுடன் அதோடைய தேர்தல் வாழ்க்கை முடிவடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்ற தேமுதிக நம்ம சொல்லிட்டோம், அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இந்த 2026 தேர்தல் நிறைய கட்சிகளை முடித்து வைத்திருக்கிறது, ஒரு புது பாதையை தொடர்ந்து வச்சிருக்கு. ஆமாம், இதில் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுருவோம். என்னன்னால், நான் இப்போது தேசிய லெவலுக்கு போயிட்டேன். இந்தியாவில் சனாதனத்தை கடுமையாக எதிர்த்து கேவலமாக பேசி கொச்சைப்படுத்திய 3 ஆட்சிகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்று தமிழ்நாட்டில்
சனாதனத்தை டெங்கு மலேரியா எய்ட்ஸுன்னு பேசின திமுக ஆட்சி அகற்றப்பட்டது. ரெண்டாவது மமதா, போன வாரம் கூட அந்த அம்மா என்ன பேசுனாங்க, நான் இல்லைன்னா இந்துக்களை வந்து அந்த குரூப்னா யாரை சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள், அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுனது அவங்க இது வரைக்கும் வந்து அவங்கள உயிரோட பத்திரமா இந்துக்கள் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். இதில் சொல்லும்போது இந்துக்களையும் அவமானப்படுத்திட்டாங்க, இஸ்லாமியர்களையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து தீவிரவாதி பயங்கரவாதிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்து பேசுனாங்க. ஆக இந்துக்களுக்கு எதிராக சனாதனவாதி இந்து பண்டிகைகள்லாம் கொண்டாட விடாமல் பண்ணி தகராறுலாம் பண்ணாங்க. இப்போ இனி காலையில் வந்த செய்தி, டிஎம்சி ஆட்சி பண்ணும்போது மூடி வைக்கப்பட்ட கோயில் பல வருடங்களுக்கு பிறகு நேற்று திறக்கப்பட்டது. ஒன்லி ஃபார் ஹிந்துஸ்னு போர்டு வேறு போட்டிருக்காங்க. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்தி இது ரெண்டும் நடந்தது. கேரளாவில் பினராயி விஜயன் அவர் வந்து அடிப்படையில் நாத்திகம் பேசுகிறவர், கம்யூனிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சபரிமலை பிரச்சனை வந்தபோது அந்த இது காணாமல் போனதுக்கு அவருடைய ஆட்கள் அவர் வகையரால் வந்து இருந்தது ஒரு பக்கம், திருட்டுங்கிறது ஒரு பக்கம். அந்த 2 கிறித்துவ பெண்கள் உள்ளே போய் நாங்கள் போவோன்னு பண்ணாங்களே, அது அவருடைய பின்னணியில் தான் வந்து நடந்ததாக தகவல்கள். கடைசியில் அந்த கிறித்துவ பெண்மணி யார் போனாங்களோ, கிறித்துவ பெண்மணி எதுக்கு சபரிமலைக்கு போனோம், நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சில் ஏதாவது ஒரு கால் குறைபாடுகள் இருந்தால் அங்கே சொல்லுங்கள், இருந்தால் அது அவங்க டீல் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்கள் மசூதிக்கு போங்க, அங்கே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை டீல் பண்ணுங்கள், அவங்க யார் தலைவர்களோ அங்கே டீல் பண்ணட்டும். நீ சபரிமலையில் உள்ள பழக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கு என்ன ஆர்வம்? அப்போ இது பினராயி விஜயன் பின்னால் இருந்து பண்ணார்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணு கடைசியில் பரிதாபம் வந்து என்னென்னா, அப்போ இருந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து, ஆமாம் இது வந்து பெண்கள் வந்து நீங்கள் அந்த பீரியடில் 10லேருந்து 50 வயசில் அது நியாயம் இல்லை அப்படின்னு தலையிட்டாங்க. இப்போ போன வாரம் வந்து 9 பேர் கொண்ட அமர்வு, அது வந்து 5 பேர் கொண்ட அமர்வு, 9 பேர் கொண்ட அமர்வு வந்து மத உரிமைகளில் உச்சநீதிமன்றத்துக்கு மத நம்பிக்கைகளில் பழக்க வழக்கங்களில் தலையிடுவதற்கு உரிமை இல்லைன்னு கருத்து போட்டிருக்காங்க. தேஜஸ்வி சூர்யாலாம் கூட பெருசாக ஆர்கியூ பண்ணார் அந்த விஷயத்தில். என்னென்னா, இதே பினராயி விஜயன் அப்போ அதை அந்த பெண்ணு சொன்ன பாருங்கள், கிறித்துவ பெண், கடைசியில் அவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து அவங்க இந்து பெண்ணாக இருந்து நான் உள்ளே போவேன்னு சொல்லி எனக்கு பக்தி இருக்குதுன்னு சொல்லி அந்த வழக்கு போட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து வழக்கு அது என்ன தீர்ப்புங்கிறதை தாண்டி அதற்கு மரியாதை கொடுத்துருக்கலாம். ஒரு இந்து பெண் ஆசைப்படுறாங்க, பக்தியில் போகணுன்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தீர்ப்பளிக்கிறது வந்து எப்படி அது நம்ம கையில் இல்லை. அட்லீஸ்ட் அவங்களுடைய அந்த பக்தி ஆர்வத்தை மதிப்போம். இவங்க கிறிஸ்தவர்கள் கடைசியில் அவங்க கதி என்னாச்சுன்னு இதெல்லாம் முடிஞ்சு அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அரசியல் ரீதியாக வழக்கம் போல் அரசியல்வாதிகள் கைவிட்டு விட்டுனா, அவங்களுடைய வீட்டில் அவங்க பெண்ணை ஒரு இஸ்லாமியர் லவ் ஜிஹாதில் கல்யாணம் பண்ணி கூட்டு போய் கர்ப்பம் ஆகிட்டு கைவிட்டுட்டு போயிட்டான். அந்த அம்மா கதறுன்னு கதறது. கர்ம வினைங்கிறது இது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால் பினராயி விஜயன் என்ன பண்ணார், சபரிமலை விஷயம் வந்து வேறு மாதிரி அவருக்கு எதிராக போயிடக்கூடாதுன்னு, அதில் பெண்கள் வந்து போகலாமா இல்லையாங்கிறது அந்தந்த அதாவது கொள்கையை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கிட்டார். எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு ஸ்டாலின் சொல்கிற மாதிரி, அதாவது எங்கள் கட்சியை 90% 88% இந்துக்கள்னு இவர் சொன்னார். அந்த மாதிரி அவர் மாற்றிக்கிட்டார். ஆனால் மக்கள் நம்பலை. அப்போது சனாதனத்தை நான் வந்து இந்துத்துவான்னு பார்க்கல, சனாதனம் என்பது இந்த நாட்டின் வேர். பாரதம் எப்போ வந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இப்பொழுது வந்து இந்துக்களாக இருந்த இன்றைக்கி இந்தியா முழுக்க இருப்பவர்களை வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன், இன்று இந்துக்கள் அல்லது முன்னாள் இந்துக்கள், அவ்வளோதான். ஒரு காலத்தில் இந்துக்கள், இந்த 2 வகை தான். நீங்கள் அவர்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள்னு பேர் வைக்கலாம், முஸ்லீம்கள்னு சொல்லலாம். ஆர்எஸ்எஸோட பொதுச் செயலாளர் அதுதான் அமெரிக்காவில் பேசும்போது சொல்கிறாரு, இன்றைய இந்துக்கள் முன்னாள் இந்துக்கள் எல்லாரும் இந்த மண்ணில் பிறந்தவங்க. இங்கே என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்லாம் அரபியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழில் தானே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள சர்ச்சிலலாம் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழர்கள் தான். அவங்க கேட்டால் இன்னும் கேட்டால் போனால் அவங்க தான் வந்து ரொம்ப பக்தியாக வந்து இயேசு கையில் வேலெலாம் கொடுக்குறாங்க, 18 படி வைக்கிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க, அது மட்டும் காவடி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பள்ளிகொண்ட இயேசுநாதர்னு சொல்கிறாங்க, திருப்பள்ளி எழுச்சியில் இயேசுநாதர் சசி கவசம்ங்கிற மாதிரிலாம் கொண்டு, அதாவது அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்து மாறினார்களே தவிர இந்த பழக்க வழக்கங்கள் மாறவில்லை. காவடி மாற்ற முடியாது, ஏன்னா அது ரத்தத்தில் ஊறி தலைமுறையாக வந்தது.
அப்போது சனாதனம்னு நம்ம சொல்கிறது வந்து ஏதோ அது இந்துத்துவா தான் சனாதனம்னு சொல்லலை. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக வேறாக இருந்ததே அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பக்தி, இறையாண்மை, இதை தான் வந்து சனாதனம். அந்த சனாதனத்தை எதிர்த்த 3 ஆட்சிகள் ஒரே தேர்தல் சீசனில் காலி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் கர்ம வினை. கடவுள் இருக்கிறார். சனாதனம் என்பது கடவுள் நம்பிக்கை உள்ளது தான் சனாதனம். நாத்திகம்னு வந்தால் அது சனாதனம் இல்லை. அப்போது அந்த கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு 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 நிரூபணம் வேண்டுமானால் கலியுகத்தில் இந்த மூன்று தேர்தல் முடிவுகளும் தமிழகம், மேற்கு வங்காளம், கேரளா 3லையும், பாண்டிச்சேரியில் ஏற்கனவே எதிர்பார்த்த வெற்றி தான், அஸ்ஸாம்லேயும் எதிர்பார்த்த வெற்றி தான். இத்தனைக்கும் அஸ்ஸாமில் வந்து மிக அதிகமான முஸ்லீம் மக்கள் தொகை உள்ள மாநிலங்களில் முதல் இடத்திலோ 2ஆம் இடத்திலோ இருக்கிறது அஸ்ஸாம். அங்கேயுமே வந்து வந்திருக்கு. நம்ம வந்து இதனால் வந்து நம்முடைய மற்ற நண்பர்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய நண்பர்களை வந்து நாங்கள் எதிரிகளாக என்றைக்குமே நினைக்கல. நம்ம தமிழர்கள்னால் தமிழர்கள், நீ எந்த மதமாக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், இந்தியர்கள் என்றால் இந்தியர்கள், பாரத தாயின் புதல்வர்கள். திமுகவுக்கு தான் அவங்க இது ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா தெரிவாங்க. நமக்கு வந்து எப்போதுமே அவங்க இந்த மண்ணோட இந்த மண் தமிழர்கள். அதாவது மாநிலம்னு வரும்பொழுது, நாடுன்னு வரும்போது இந்தியர்கள், பாரத தாயின் புதல்வர். மொழியா நம் தமிழர், இது நம்ம ஒட்டுமொத்தமாக உலக போது நம்ம பாரதியர்கள். அதுதான் வசுதேவ குடும்பகம் அப்படின்னு வந்து பிரதமர் சொன்னார். அந்த வசுதேவ குடும்பத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து ஊரெல்லாம் வந்து பெட்ரோலே வந்து கிடைக்காம பாதி இடத்த மூடி வச்சுருக்கும்போது இன்னி வரைக்கும் ஏதோ வந்து நம்ம வந்து சமாளித்து பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டரில் வந்து முன்னை விட அங்கங்கே குறைபாடுகள் இருக்கலாம். ஆமாம், உலகம் முழுக்க நிறுத்தி பாகிஸ்தானில் 4 நாள் ஸ்டாக் இருக்குங்கிறான். நேற்று வந்த நியூஸ். பவர் கட்டு பாதி அளவில் இருக்குங்கிறாங்க. இல்லை, 5 நாள் ஸ்டாக்கு தான் இருக்குது. 4 நாளோ தான் இருக்குது. அது சொல்லி 2 நாள் ஆச்சுன்றதெல்லாம் நான் கழித்து சொல்கிறேன். 4 நாள் தான் இருக்குன்னா நமக்கு வந்து 2 மாதத்துக்கு இருக்குது. அப்போது மற்றவர்களை விட நாம் வந்து எப்படி கொரோனா பீரியடில் நம்ம வந்து உலகத்துக்கே நம்ம வந்து கொரோனா மருந்துகளை அனுப்பி நம்ம வந்து ஒரு பெரிய சாதனை புரிஞ்சோமோ, அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து தாக்கு பிடிச்சிருக்கோம். இதில் ஈரானோடையும் நம்ம நட்பாக இருக்கும், யுஏஇயோடையும் நட்பாக இருக்கும், அந்த பக்கம் இஸ்ரேலு அமெரிக்காவோடையும் நட்பாக இருக்கும். அமெரிக்காவில் ட்ரம்ப் முன்ன பின்ன பேசிகிட்டு இருந்தால் கூட அவர் இருந்தாலும் இப்போ கூட வந்து மோடிக்கு இல்லை, மோடி சிறந்த பிரதமர், வாழ்த்துக்கள் என் நண்பர்னு அப்படி தான் அது ஒரு இதில் வருது. ஸோ அந்த வகையில் இப்போ கூட பார்த்திங்கன்னா அது ஹப்ஷான் அப்படின்னு இதில் வந்து யுஏஇயில் அந்த சைடில் அபுதாபிலேருந்து ஃபுஜிரான்னு அது இன்னொரு இந்த 7 அமீரகத்தில் 7ல் 1 ஃபுஜிரா, அங்கே வரைக்கும் 400 கிலோமீட்டருக்கு வந்து பைப் லைன்லேயே வந்து அந்த எண்ணெய் க்ரூட் ஆயில் போகிறதுக்கு இந்தியா உதவி செய்திருக்கிறது, தொழில்நுட்ப நீதியாகவும் பல விதங்களிலும். இதில் என்ன, அதாவது இந்திய உதவியோடு, அதாவது சப்போர்ட்டோடு இது நடந்ததுனால ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் இந்த ஹார்மூஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் என்ன, க்ளோஸ் பண்ணலான்னா என்ன, அது வரி விதிச்சா என்ன, குண்டு போட்டு வந்து வருவாங்க, இந்த பிரச்சனையே இல்லை. இந்த பைப்லைனில் வந்துன்னா ஃபிஜிராலேருந்து நேராக வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு அந்த ஹார்மூஸ் ஈரான் பக்கம் போகாமையே கூட நம்ம தாக்கு பிடிக்கலாம். இப்படியெல்லாம் வந்து மற்ற கட்சிகள், மற்ற ஆட்சிகள் எல்லாம் வந்து இன்றைக்கி என்னங்கிறத மட்டும் பார்க்குறாங்க. ஐயா மோடி அவர்களுடைய பிரதமருடைய தலைமையில், பாஜக தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன, அடுத்த 10 வருஷம், அடுத்த 20 வருஷம், அடுத்த 50 வருஷம் அப்படின்னு வந்து திட்டமிட்டு செய்கிறாங்க. அது பலிக்கவும் பலிக்கிறது. அதற்கான அந்த வெற்றிகளை வந்து நம்மளால் வந்து நேரடியாக 50 வருஷம் கழித்து நம்ம தலைமுறை தாண்டி அதை பார்ப்போமான்னு இல்லை. கண்ணுக்கு எதிரில் ஏதோ தெரியுது. பாகிஸ்தானில் கஷ்டப்படுறான், அங்கே போய் மியான்மரில் வந்து மூடிட்டான். பல வாரத்துக்கு வந்து 2 நாள் தான் வேலை நாட்கள். அப்படிலாம் இருக்கும் பொழுது மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய திறன் எப்படி அப்படிங்கிறது. அதாவது நமக்கு இந்த தமிழ்நாடு அரசியலுங்கிறது இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு வழிவகுத்துருக்கு இந்த தேர்தல் முடிவுகள். ஆட்டி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் என்னென்னலாம் நடக்க போகுது அதெல்லாம் பேசுகிறோம். அதனால் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து இவ்வளோ அதாவது பல அரசியல்கள், பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் ஜனம் நேயர்களும் கூட மறக்காமல் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.